ஆச்சி அப்படின்னு திரையுலக பிரபலங்கள்னாலும் ரசிகர்கள்னாலும் அழைக்கப்பட்ட மனோரமா போல இந்த ஒரு நடிகையும் ரொம்ப பெரிய ஆளா வர வேண்டியவங்க தான். ஆனா ஏனோ தெரியல இவங்க அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல அப்படின்னாலும் இவங்க நிறையவே திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க, நிறைய டப்பிங் குரலும் கொடுத்திருக்காங்க. இவங்கள நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களோட பெயர் கூட நம்மள பாதி பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை தான் டப்பிங் ஜானகி. டப்பிங் ஜானகிய பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் வாங்க. டப்பிங் ஜானகி அப்படின்ற பேர்ல தான் திரையுலகுல சின்ன திரையிலையும் இவங்க ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. இவங்க அம்மா கதாபாத்திரங்கள் ரொம்பவே பிரபலமா இருந்தது. இவங்க விசாகப்பட்டினம் பேதாபுரம் அப்படின்ற இடத்தை சார்ந்தவங்க. 1949 ஆண்டு ஆகஸ்ட் 28 பிறந்திருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க மேடை நாடக நடிகையா தான் இருந்திருக்காங்க. இவங்களோட கணவர் ராணுவத்துல பணியாற்றிருக்காரு. இவங்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1958 ஆண்டுல வெளியான பூ கைலாஷ் அப்படின்ற திரைப்படம் மூலமா தான் இவங்க திரையுலகுல கால் பதிக்கிறாங்க. அதை தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அதிகமான திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ்ல கலைஞானம் தயாரிப்புல கே பாக்யராஜின் இயக்கத்துல வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம்னா அது இது நம்ம ஆளு. இந்த படம் மூலமா தான் இவங்க தமிழ்ல ரொம்பவும் பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த திரைப்படத்துல ஹீரோயினுக்கு அம்மாவா தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதாவது நடிகை சோபனா அவர்களுக்கு அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இது நம்மால திரைப்படத்துல கே பாக்யராஜ் அவர்களுக்கும் சோபனா அம்மா கதாபாத்திரத்துல நடிச்ச டப்பிங் ஜானகி அவர்களுக்கும் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப நகைச்சுவையாவும் ரசிக்கிறபடியாகவும் தான் இருக்கும். ஒரு பிராமண பெண்ணா ரொம்பவும் நேர்த்தியா நடிச்சிருப்பாங்க. மேலும் தாவணி கனவுகள் போன்ற பல படங்களிலும் பாபு, அமரதீபம், சங்கராபரணம், சப்தபதி, சாகர சங்கமம், சுவாதி முத்தியம், கீதாஞ்சலி, ஒண்டரி போராட்டம், அக்னி புத்திரிடு, சீதா மகாலட்சுமி, கூலி நம்பர் 1, ஆசயம் போன்ற பல தெலுங்கு திரைப்படங்கள்லயும் அதை தொடர்ந்து நிறைய தெலுங்கு சினிமாவிலையும் இவங்க பின்னணி குரலா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு டப்பிங் ஜானகி அப்படின்ற ஒரு பெயரும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேர் மூலமாவே இவங்க தமிழ் திரையுலகிலையும் ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. இந்த இடத்துல பல பேருக்கும் பல கேள்வி வரும். மனோரமா அவர்கள் எப்பேற்பட்ட நடிகை, எப்பேற்பட்ட அழகான முக பாவனை, எப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்க ஒரு குணச்சித்திர நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் டப்பிங் ஜானகி அவர்கள் கூட ஒப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன ஒரு விஷயம்தான், 1958 ஒரே வருடத்துலதான் டப்பிங் ஜானகி மற்றும் மனோரமா இவங்க 2 பேருமே சினிமா உலகில நுழைஞ்சிருக்காங்க. ஆட்சி மனோரமா அவர்கள் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல திரைப்படங்கள் நடிச்சு கின்னஸ் உலக சாதனை படைத்தவங்க. 5 முதலமைச்சர்களோடையும் நடித்த ஒரு மிகப்பெரிய பெருமை இவங்களுக்கு. அண்ணாதுரை மற்றும் கருணாநிதியுடன் மற்றும் நாடகங்கள்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் கூட, NT ராமாராவ் அவர்கள் கூட நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. அதனாலேயே ஆட்சி மனோரமா அவர்கள் இப்ப வரைக்குமே பலரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகையா இருக்காங்க. டப்பிங் ஜானகி அவர்களோ 800 படங்கள் வரைக்குமே நடிச்சிருக்காங்க. அதே போல 100 படங்களுக்கு மேல டப்பிங்கும் பேசியிருக்காங்க. ஆரம்பத்துல டப்பிங் மூலமா தான் சினிமா வாழ்க்கையில தொடங்கினாங்க. நடிகை டப்பிங் ஜானகி போலவே மனோரமா அவர்களும் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. மனோரமா டப்பிங் ஜானகி போல நடிகை சுகுமாரி 2500 திரைப்படங்கள் நடிச்சாங்க. நடிகை ஸ்ரீவித்யா 800 திரைப்படங்கள் நடிச்சாங்க. ஆனா இதுல மனோரமாவையும் சுகுமாரி அவர்களையும் பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்தினது அரசு. அதே போல ஸ்ரீவித்யா அவர்களுக்கு கலைமாமணி விருதும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா டப்பிங் ஜானகி அவர்களுக்கு எந்த ஒரு விருதோ கௌரவமும் கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இன்றளவுலுமே சினிமா உலகில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர்கள் போல இவங்களுமே அதே வருடத்தில் அதே போல நிறைய திரைப்படங்கள் நடிச்சாலும் இவங்கள ஏன் தமிழக மக்களோ இல்ல தெலுங்கு மக்களோ கொண்டாடல, ஏன் இவங்க கொண்டாடப்படல அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைய வரைக்கும் இருக்கதா செய்யுது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அதுவும் 1990கள்ல மனோரமா அவர்கள் எப்படி நிறைய திரைப்படங்கள்ல அம்மா கதாபாத்திரம், அதாவது 80 90கள்ல நிறைய திரைப்படங்கள்ல ஆட்சி மனோரமா அவர்கள் நிறைய ஹீரோக்களுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. பல குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருப்பாங்க. அதே போல 90 காலகட்டத்துல ஹீரோவுக்கு அம்மானா கண்டிப்பா இவங்கள ஞாபகம் வரும். இவங்களோட முகம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா பேரு தான் பாதி பேருக்கு தெரியாது. அவ்வளோ அமைதியான ஒரு கேரக்டரா தான் இருக்கும் இவங்களோட அம்மா கதாபாத்திரம் எல்லாமே.
1958 ஆரம்பிச்ச இவங்களோட பயணம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நிறைய சீரியல்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு சில திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப சமீபத்துல பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நம்ம சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் ஃபேமஸா இருக்கிறத பார்த்தோம். இது நம்ம ஆளு திரைப்படம் இப்ப வரைக்குமே ஒரு காமெடி ரொமான்டிக் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு நேர்த்தியான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் மூலமா தான் பிரபலமானாங்க தமிழ் உலகில் டப்பிங் ஜானகி அவர்கள். ஆனா ஏனோ பாக்யராஜ் அவர்கள் கூட அந்த பாராட்டு விழால இவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு கவலை ஒரு சிலரால பேசப்பட்டுட்டு தான் இருக்கு இப்போ வரைக்குமே சமூக வலைத்தளங்கள்ல. நம்ம தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் 2014 சந்திரலேகா அப்படின்ற ஒரு சீரியல் ரொம்பவும் பிரபலமா இருந்தது. அந்த சீரியல்ல இவங்க தொடர்ந்து பல வருடங்கள் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல பல திரைப்படங்களையும் அவங்க இன்னை வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏனோ ஆனா தமிழ் சினிமா இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காமலே இருக்கு. உங்களுக்கு டப்பிங் ஜானகி அவர்களை நினைவு இருக்கா? எந்த திரைப்படத்துல அதிகமா இவங்களோட கதாபாத்திரத்தை பத்தி ரசிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே போல ஆட்சி மனோரமா அவர்கள் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்களோட நடிப்பு ரசிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு பல ரசிகர்களாலும் பேசவும் படுது. இத பத்தின கருத்தும் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயரையும் மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.